அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். 2/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் 1/1/2019 நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். கஜா புயல் பாதிப்புக்கு உள்ளான தமிழகத்திற்கு கூடுதல் நிவாரண நிதியாக ரூபாய் 1146.12 கோடியை ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக எம். கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்று மீண்டும் 4வது முறையாக பிரதமராகிறார். இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விராத்தை அருங்காட்சியகம் அல்லது உணவகமாக மாற்றுமாறு மகாராஷ்டிரா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கிருஷாக் பந்து என்ற திட்டத்தை மேற்கு வங்க மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் வீதம் நிதியுதவி அளிக்கும் திட்டம்தான் இந்த கிருஷாக் பந்து என்ற திட்டம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ICC ஆண்டின் சிறந்த வீராங்கனை மற்றும் ஒருநாள் ஆட்டத்தில் சிறந்த வீராங்கனை என்ற இரட்டை விருது பெற்றவர் ஸ்மிருதி மந்தனா. மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி விருது அருணா சாய்ராமுக்கு வழங்கப்பட உள்ளது. 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை ஜனவரி 1 முதல் தமிழகத்தில் அமலுக்கு வருகிறது. இலவச நாப்கின் வழங்கும் திட்டமான குஷி என்ற திட்டத்தை ஒடிசா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இலவச ஹெல்ப்லைன் 14433 என்ற எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. எந்த துணையும் இல்லாமல் அண்டார்டிகாவை சுற்றி வந்த முதல் மனிதர் கோலின் ஓ பிராடி. இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு பஞ்சாபில் உள்ள ஜலந்தரில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டின் கருப்பொருள் ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எ ஹேண்ட்புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைபர் சேஃப்டி என்ற புத்தகத்தை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சோமாலியாவுக்கான புதிய இந்திய தூதராக ராகுல் சப்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அதிக அளவில் குழந்தைகள் பிறந்துள்ள நாடு எது? ஸோ ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அதிக அளவில் குழந்தைகள் பிறந்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி உலகிலேயே அதிக அளவில் குழந்தைகள் பிறந்திருக்கிறதா ஐநாவோட குழந்தைகள் நல அமைப்பான யுனிசெஃப் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் எவ்வளவு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,944 குழந்தைகள் வந்து பிறந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் அதாவது உலகிலேயே மொத்தம் எவ்வளவு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,95,000 குழந்தைகள் வந்து பிறந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீனா 44,940 குழந்தைகள் வந்து பிறந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த யுனிசெஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா யுனிசெஃபோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 11 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எதற்காக இந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கிற வகையில் அமைக்கப்பட்டதான் இந்த யுனிசெஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், அதாவது USA உள்ள நியூயார்க்கில் வந்து இருக்குது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C. பிரவீன்குமார். ஸோ இவர் தான் ஆந்திர மாநிலத்துக்கான புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த உயர்நீதிமன்றம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா அமராவதியில் வந்து அமைஞ்சிருக்குது. ஜனவரி 1 இது வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. ஸோ ஆந்திர மாநிலத்தை வந்து 2ஆக பிரிச்சுது. அதாவது ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரித்து 2014 ஜூன் 1ஆம் தேதி வந்து தெலுங்கானா மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. 2014 ஜூன் 2ஆம் தேதி வந்து தெலுங்கானா மாநிலம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் தான் 2 மாநிலத்திற்கும் பொதுவான உயர்நீதிமன்றமாக இருந்துச்சு. இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அமராவதி உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியும் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஆந்திராவுக்கு அமராவதி, தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. அமராவதி உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா C. பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்க. தெலுங்கானா அதாவது ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா P. ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பதவியேற்றுக்கிறாங்க.
ஸோ ஆந்திராவோட சிஎம் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, ஆளுநர் யார் அப்படின்னா நரசிம்மன். அடுத்து தெலுங்கானாவோட சிஎம் யார் அப்படின்னா சந்திரசேகர ராவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநில உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214. ஸோ மாநில உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214. முதல், அதாவது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல் உயர்நீதிமன்றம் வந்து எங்கே அமைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ஸோ கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்கிறாங்க. 1862 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீர் பார்கவா. ஸோ சுதீர் பார்கவா தான் மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மத்திய தகவல் ஆணையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 12, 2005 உருவாக்கப்பட்டதான் இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படி சொல்லலாம். இதில் வந்து ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10க்கும் மேற்படாத உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 வருடம் அல்லது 65 வயது. ஓகேங்களா? 5 வருடம் அல்லது 65 வயது. இதோட தலைமையகம், ஸோ தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்த மத்திய தகவல் ஆணையத்தோட முதல் தலைமை ஆணையர், அதாவது ஃபர்ஸ்ட் ஹெட்டாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா வாஜாத் ஹபீபுல்லா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. லாஸ்ட்டாக, அதாவது இந்த சுதீர் பார்கவாவுக்கு முன்னால் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஆர்கே மாத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் மாத்தூர் வந்து இருந்தாங்க. பிரயாக்ராஜ் எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஸோ பிரயாக்ராஜ் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தது தான் இந்த பிரயாக்ராஜ். இது சம்பந்தமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தோட பெயரை தான் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஸோ அந்த நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஆசியான் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் எந்த பொருளுக்கு இந்தியா இறக்குமதி வரியை குறைத்துள்ளது? ஸோ ஏசியான் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் எந்த பொருளுக்கு இந்தியா இறக்குமதி வரியை குறைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமாயில். ஸோ பாமாயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க இந்தியா. அதுவும் ஆசியான் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற இந்த பாமாயிலுக்கு வந்து இறக்குமதி வரி வந்து குறைச்சிருக்கிறாங்க. இந்த வரி குறைப்பு வந்து ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா, இந்தோனேஷியாட்டிருந்து அதிகமாக வந்து இந்த பாமாயிலை வந்து நம்ம இந்தியா வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. சுத்திகரிக்கப்படாத பாமாயில் வந்து 44% இதுக்கு முன்னால் இறக்குமதி வரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 40% வந்து குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட பாமாயில் வந்து இதுக்கு முன்னால் 54% வந்து இருந்துச்சு. இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ உலகிலேயே அதிகமாக பாமாயிலை இறக்குமதி செய்யும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். அதே மாதிரி பாமாயிலை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ முதல் இடத்துல இந்தோனேஷியா இருக்குது, 2வது இடத்துல வந்து மலேசியா இருக்குது. இந்த ஏஷியான் அமைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் வந்து இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1967 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 நாடுகள் மட்டும்தான் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக இந்த ஏஷியானை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாடுகள், மொத்தம் வந்து 10 உறுப்பு நாடுகள் வந்து இந்த ஏஷியன் அமைப்பில் வந்து இருக்குது. ஸோ 10 உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனை, மியான்மர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 உறுப்பு நாடுகள். இதோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா லீ லோங் மின் அப்படிங்கிறவங்க இதோட பொதுச் செயலாளர். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளில் வந்து இந்த ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வந்து நடைபெற உள்ளது. 17வது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 1 வரை இந்த போட்டியில் வந்து நடைபெறுகிறது. மேலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா வந்து 97வது இடத்துல வந்து வைக்குது. ஸோ ஃபிஃபா கால்பந்து தரவரிசையில் இந்தியா வந்து 97வது இடத்தை வந்து வைக்குது. எந்த நாட்டின் விண்கலம் சூரியனை சுற்றி வரும் அல்டிமா துலே என்ற நுண்கோளின் அருகே சென்று சாதனை படைத்துள்ளது? ஸோ எந்த நாட்டின் விண்கலம் சூரியனை சுற்றி வரும் அல்டிமா துலே என்ற நுண்கோளின் அருகே சென்று சாதனை படைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவை சார்ந்த நாசா விண்வெளி மையத்தை சார்ந்த ஒரு நியூ
கொரைசன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் தான் இந்த சாதனை வந்து படைச்சிருக்குது. இந்த சூரியனை சுற்றி வர அல்டிமா துளை அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டு, அதாவது நுண்கோள் பக்கத்தில் போய் இந்த சாதனை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாசாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாசாவோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜூலை 1958 வந்து உருவாக்கப்பட்டது சொல்லலாம். ஜூலை 1958 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எந்த மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் வருகை பதிவின் போது ஜெய்ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் என்று கூறும் திட்டம் தொடங்கியுள்ளது? ஸோ எந்த மாநிலத்தில் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் வருகை பதிவின் போது ஜெய்ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் என்று கூறும் திட்டம் தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். ஸோ குஜராத் மாநிலத்தில் தான் இந்த மாணவர் வருகை பதிவின் போது உள்ளேனையா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜெய்ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. ஜனவரி 1 முதல் இதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் அணுசக்தி நிலையங்கள் பட்டியல் மற்றும் கைதிகள் பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டது? ஸோ இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் அணுசக்தி நிலையங்கள் பட்டியல் மற்றும் கைதிகள் பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட தான் இந்த அணுசக்தி நிலையங்களின் பட்டியலை வந்து பரிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும். ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அணுசக்தி நிலையங்களை தாக்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து செய்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? 1988 டிசம்பர் 31 வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. அதாவது போர் நடந்துச்சு அப்படின்னா அணுசக்தி நிலையங்களை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து 1988 டிசம்பர் 31 வந்து கையெழுத்தாயிருக்கு. அடுத்து 1991 ஜனவரி 27 வந்து இந்த திட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் இந்த அணுசக்தி நிலையங்களோட பட்டியலை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பரிமாற்றிக்கொள்வாங்க. ஸோ அணுசக்தி நிலையங்கள் பட்டியல் மற்றும் கைதிகள் பட்டியல் பரிமாற்றம். ஸோ கைதிகள் பட்டியல் பரிமாற்றம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து 2008 தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக எப்போ இந்த அணுசக்தி நிலையங்களோட பட்டியல் பரிமாற்றம் வந்து நடந்துச்சு அப்படின்னா 1992 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பரிமாற்றம் செஞ்சு கொண்டாங்க. 28வது ஆண்டாக இந்த பரிமாற்றம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் கூடவே வந்து கைதிகள் பட்டியல் பரிமாற்றமும் நடந்தது. அதாவது நேற்று வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து கைதிகள் பட்டியல் பரிமாற்றம் நடந்தது. 2008 மே 21 இது வந்து அமலுக்கு வந்திருக்குது. ஸோ கைதிகள் பட்டியல் பரிமாற்றம் வந்து 2008 மே 21 வந்து அமலுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சன்வார்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது? ஸோ சன்வார்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த இஸ்ரோ அமைப்பு தான் சன்வார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சன்வார்ட் அப்படிங்கிறது ஒரு செலக்டடு, அதாவது பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 40 பள்ளி மாணவர்களுக்கு வந்து ராக்கெட்ஸ், சேட்டிலைட்ஸ் இது பற்றி சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் சன்வார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இஸ்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 15 1969 வந்து தொடங்கினாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 1969 தொடங்கினாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இதோட தலைவர், இஸ்ரோவோட தலைவர், தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா கே சிவன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975 வந்து அனுப்பப்பட்டது. ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் 1975 வந்து அனுப்பப்பட்டது ஆரியப்பட்டா. அடுத்து சந்திராயன் செயற்கைக்கோள் வந்து நிலவுக்கு வந்து 2008 வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. நான் இன்று வந்து தினசரி திருப்புதல் பயிற்சி வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து 2 வீடியோஸ் கொடுத்ததுனால நான் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து மேக் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். ஸோ சென்னை சங்கீத வித்வத் சபை சார்பில் சங்கீத கலாநிதி விருது வந்து அருணா சாய்ராமுக்கு வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து குறைஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதத்தில் 94,726 கோடி வந்து வரி வசூல், அதாவது ஜிஎஸ்டி வரி வசூல் ஆனதாகவும், நவம்பர் மாதத்தில் 97,637 கோடி வரி வசூல் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதத்தில் வந்து வரி வசூல், ஜிஎஸ்டி வரி வசூல் குறைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 100 நாட்களில் வந்து இதுவரைக்கும் 100 நாள் ஆயிருக்குது. 100 நாட்களில் 6.85 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சதாக அருண் ஜேட்லி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆதார் சட்ட விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு 1 கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கும் வகையில் மத்திய அரசு சட்டத்திட்டம் கொண்டு வர உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக கடன் வழங்கியதற்காக ரெஃப்கோ நிறுவனத்திற்கு ஸ்காட்ச் குழுமத்தோட தங்க விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது.
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸோ வீடு கட்டி தரும் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை வந்து 2020 மார்ச் வரை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 2016 டிசம்பர் மாதம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விமான எரிபொருள் சேவை வந்து 14.7% வந்து குறைச்சிருக்காங்க. விமான எரிபொருள் விலை வந்து 14.7% வந்து விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்றைய தின இந்து பொது அறிவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி அமைப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி அமைப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் நீலகிரி, பெரம்பலூர் இந்த 2 மாவட்டங்கள் வந்து குறைந்த ஊராட்சியில் கொண்ட மாவட்டம் அப்படி சொல்கிறாங்க. வெறும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட குறைந்த ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீலகிரி, பெரம்பலூர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதே மாதிரி அதிக அளவில் ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா விழுப்புரம் அப்படி சொல்லலாம். ஸோ 22 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டதான் இந்த விழுப்புரம் மாவட்டம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு.